விவஸ்தன் இது ஒரு காற்றினுடைய பெயர். இந்த காற்று நம்ம உடம்புக்குள்ள இருந்து நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காற்று. அந்த காற்றினுடைய குணங்கள், பலன்கள், தன்மைகள் இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம். ஒரு அற்புதமான அபூர்வமான ரகசியத்தை. குருவே சரணம். இன்னைக்கு நாம விவஸ்தன் அப்படிங்கிற ஒரு காத்தை பத்தி பேச போறோம். அதென்னங்க விவஸ்தன், புதுசா இருக்கே? ஆமா, நம்ம உடம்புல நமக்கே தெரியாம பல ரகசியங்கள் இருக்கு. அதை பலருக்கும் தெரியாமலே போயிருச்சு அப்படிங்கிறதான். அப்படி தெரியாம போயிருமோ, வருங்காலம் அதை தெரிஞ்சிக்காமலே தன் வாழ்க்கையை முடிச்சிருமோ அப்படின்னு நம்ம முன்னோர்களாகிய சித்தர்கள் நம்ம மேல அக்கறையோட நினைச்சதுனால பல ரகசியங்களை நம்ம கூட பழக்கமாகவும் வார்த்தைகளாகவும் பழக்கத்தில் விட்டுட்டு போயிருக்காங்க பார்த்துக்கங்க. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு யாருக்காவது ஒருத்தனுக்கு அறிவு தூண்டப்பட்டு அது என்னது, அதுக்கு அந்த பேர் வந்துச்சு, அதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு யாராவது ஒருத்தர் தேடி பார்ப்பானோ, தேடி பார்க்குறவனுக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டோம், கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வார்த்தைகளாகவும் நம்ம கூட பழக்க வழக்கங்களாகவும் விட்டுட்டு போயிருந்தாங்க. அப்படி ஒரு அற்புதமான வார்த்தை தான் விவஸ்தன் அப்படிங்கிற காற்றும் அதுக்கு பின்னால் இருக்க ரகசியமும். இந்த விவஸ்தன்கிறது ஒரு காற்றுன்னு சொன்னோம். இந்த காற்றினுடைய வேலை என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நாம் பிறக்கும்போது முதலாக கருங்கிற பேரில் அந்த கரு அறைக்குள்ளார முதல்ல உள்ள நுழையிற காற்று தனஞ்சயன். அப்படி உள்ள நுழைஞ்சோன்னே பின்னாடி ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிடும். அவர் கடைசியில் போய் ஒரு இடத்துல எல்லாத்துக்கும் வேலைகளெல்லாம் பங்கிட்டு கொடுத்த உடனே சைலண்டாக போய் உட்காந்து எல்லாத்தையும் மேற்பார்வை பண்ணுறது மட்டும்தான் தனஞ்சயன் என்ற காற்றினுடைய வேலை. இதே மாதிரி தனஞ்சயனுக்கு பின்னால் ஈசானன், நார்ச்சந்தி, இந்த மாதிரி பல காற்றுகள் வரும். அதில் ஒரு காற்றினுடைய பேர் விவஸ்தன். இந்த காற்று உள்ள நுழைஞ்சி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உச்சந்தலையில் உச்சிக்குழின்னு ஒன்று திறந்த நிலையில் இருக்கும். அமுத்தி பார்த்தா குழந்தைகளுக்கு குழன்னு இருக்கும் அந்த இடம். அந்த உச்சிக்குழி திறந்துருக்கிற வரைக்கும் விவஸ்தன் வேலை செய்ய மாட்டார். உச்சிக்குழி மூடனோடனே விவஸ்தன் மெதுவாக தன்னுடைய வேலைகளை தொடங்குவார். இதுதான் நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிற ரகசியம். அது எப்படிங்க நான் நம்புறது? நல்லா கவனிச்சு பாருங்க. உச்சிக்குழி திறந்திருக்கும் நிலை வரை குழந்தைகிட்ட விவசாயம் வேலை செய்யாதுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம பேச்சு வாக்கில் சொல்கிறோம் இல்லையா, விவசாயிட்ட மனுஷனா இருக்கியா, கொஞ்சம் கூட விவசாயே இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். இப்போது 4 பேர் கூடி இருக்கிற சபையில் நான் திடீர்னு ஒரு ட்ரௌசரோட ஒரு கோமணத்தோடு நின்னா எல்லாரும் என்ன கேட்பாங்க, உனக்குலாம் அறிவில்லை, இத்தனை பேர் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கூட விவசாயே இல்லாமல் இப்படி நிற்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் தான் மானம், மரியாதை, கௌரவம், இங்கிதம், நிதானம், அறிவு. இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு சரியா வேலை செய்யுது அப்படின்னா அவங்கிட்ட விவஸ்தன் ரொம்ப சரியா இருக்கிறாருன்னு அர்த்தம். நான் மானம் பார்க்குறேன், கௌரவம் பார்க்குறேன், ரோஷப்படுறேன் அப்படின்னா விவஸ்தன் அங்கே பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். விவஸ்தன் பர்ஃபெக்டாக இல்லாதவங்க பாருங்க, பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறோம், நமக்கு கௌரவம் இல்லை, அது எதை பற்றி சிந்திக்காமல் அது அவங்க வாக்கில் நடந்துக்குவாங்க. குழந்தைகள் எப்படியோ அது மாதிரி. ஏன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவங்களோடு அப்படி தான் செய்வாங்க. விவஸ்தன் என்பவனுடைய வலிமை குறைஞ்சிருச்சுன்னா உச்சிக்குழி மூடனோடனே விவஸ்தன் செயல்பட ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கொஞ்சம் வெக்கம் வரும், டவுசர் போட்டுக்கலாங்கிற எண்ணம் வரும். நாள்பட பார்த்தீங்கன்னா டவுசர் போடாமல் வெளியில் வராதுங்க, சட்டை போடாமல் வெளியில் வர மாட்டாங்க. ஏன்னா விவஸ்தன் கொஞ்சம் கொஞ்சமாக தன் வேலையை காட்டுறாருன்னு அர்த்தம். விவஸ்தன் சரியாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, புத்தி கூர்மை, விழிப்புணர்வு, நிதானம், வைராக்கியம், பரிபூரணமான அன்பு, நல்ல மானம், கௌரவம், சூடு, சொரணை இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி உள்ள மனிதனாகத்தான் இருப்பாங்க. அதுக்கு தான் விவஸ்தன் நல்லா இருக்கணும். விவஸ்தன் கெட்டு போச்சு அப்படின்னா மான மரியாதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. சில பேர்லாம் பாருங்க, ரோட்ல நின்று சம்பந்தமே இல்லாமல் சம்பந்தம் இல்லாத இடத்துல சம்பந்தம் இல்லாத நபர் கூட பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நம்ம இப்படி பண்ணுறதை 10 பேர் பார்க்குறான், நம்மளை கௌரவ குறைவாக நினைப்பான், அதை பற்றிலாம் அக்கறையே பட மாட்டாங்க. சம்பந்தமில்லாத இடம், சம்பந்தமில்லாத நபர், சம்பந்தமில்லாத பிரச்சனைகள் எல்லாம் மூக்க நுழைச்சு அசிங்கப்பட்டு அவமானப்படுறது விவஸ்தன் அவர்கள் உடலில் சரியாக இல்லை. விவஸ்தன் எவருடைய உடம்புல சரியா இல்லையோ அவங்க நிதானமாகவும் இருக்க மாட்டாங்க, நிதானத்தை இழந்துருவாங்க. எந்த வேலையை எப்போ செய்யணுங்கிற ஞானம் அவங்களுக்கு வேலை செய்யாது. விழிப்புணர்வு நிலை சுத்தமாக இருக்காது. கண்ட நேரத்தில் உறங்குவாங்க.
சரியான உறக்கம், சரியான விழிப்புங்கிறது அவங்ககிட்ட இருக்காது. இதெல்லாம் எதனால? விவஸ்தன் என்ற காற்று உள்ளே தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்து நிற்பதனால். இது மட்டும்தான் காரணமா? விவஸ்தனுக்கு மிகப்பெரிய எதிரிகள் யார் யாருன்னு சொல்றேன் கேளுங்க. அது உங்களுக்கு பொருந்துனா ஏத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தூக்கி போட்டுருங்க. விவஸ்தனுக்கு மிகப்பெரிய எதிரிகள் இப்போ வந்திருக்கக்கூடிய எல்இடி லைட்டுகள், டிவி, மொபைல், இதெல்லாம் விவஸ்தனுக்கு எதிரிகள். அலோபதி மருந்துகள், இது விவஸ்தனுக்கு எதிரிகள். ஏன்னா இதெல்லாம் உள்ள போனா இந்த விவஸ்தன் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய பலத்தை இழக்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும்? இங்கிதம்னா என்னன்னே தெரியாது, விவஸ்தனா என்னன்னே தெரியாது. நம்ம வாழ்க்கை அப்படியே மானங்கெட்டதனமாவே தான் போய்கிட்டு இருக்கும். காரணம், விவஸ்தன் தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்து விட்டான். விவஸ்தனை ஆரோக்கியப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு ரகசியம்தான், பிரபஞ்சத்தின் ஓசை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பிரணவம் அப்படின்னு நினைச்சு அதுல இம்மு சேர்த்தீங்கன்னா அது பிரணவ பீஜமா போயிடும். நான் சொல்றது பிரபஞ்சத்தினுடைய ஓசை. ஒரு வகையில மிக தைரியமாக சொல்லுவேன் நான், இந்த உலகத்திலேயே விவஸ்தன் என்ற காற்றை எப்படி ஸ்டிமுலேட் பண்ணணுங்கிற ஒரு சீக்ரெட்டை நம்ம சபை மட்டும்தான் சொல்லுது, விபஞ்சகா அப்படிங்கிற பயிற்சி வகுப்புல. அது பர்டிகுலரா தனஞ்சயன், ஈசானன், நாற்சந்தி, விவஸ்தன் ஆகிய காற்றுகளை மட்டும் வலிமைப்படுத்துவதை முன்னிலைப்படுத்தி உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. அது வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திக்கோங்க. திரும்பவும் சொல்றேன், நீங்க எல்லாருமே பார்வையை எங்கேயோ வச்சு தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா உள்ளுக்குள்ளார அதுக்கு மூலகர்த்தான்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள மறந்துடுறீங்க. அதனால தான் உங்க வாழ்க்கை இன்னுமே முற்று பெறாமல், பூரணம் பெறாமல் ஒரு கேள்விக்குறியோடையும் ஒரு விதமான பரிதபிப்போடையுமே போய்கிட்டு இருக்குது. விவஸ்தன் உங்க உடம்புல உங்களுடைய நிதானத்தையும், இங்கிதத்தையும், ஞானத்தையும், அறிவையும், அன்பையும் நிர்மாணிக்கக்கூடியவன். இவை அனைத்தையும் கையாளக்கூடியவன். அந்த காற்றை ஆரோக்கியப்படுத்துங்க, வாழ்க்கையை மிக அற்புதமாக கொண்டாடுங்க. குருவே சரணம். ஓம்